விசேஷித்த அதிகாலை ஆராதனையினுடைய 10வது நாள். இந்த ஓய்வு நாளிலே தெய்வ சமூகத்திலே கூடி வர ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஓய்வு நாளுக்குரிய ஆண்டவராயிருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த 9 நாட்களாக கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்தி வருகிறார். காலை பொழுதை தெய்வ சமூகத்திலே கழிப்பது, தேவ பிரசன்னத்திலே மகிழ்ந்திருப்பது, தேவனுடைய வார்த்தைகளால் திருப்தியாவது என்பது உடைய வாழ்நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த அதிகாலை நேரத்திலும் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். Thank you, Jesus. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மை மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இந்த காலை நேரத்தில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, தெய்வமே, எங்கள் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன். உம்மை நோக்கி எங்கள் கைகளை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம், வறண்ட நிலம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி
தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்முடைய அன்பை, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, பிரியமானதை எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே. கற்று தாரும் தெய்வமே, ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே தேவன், என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான உண்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. இந்த நாளிலும் நீர் விரும்பும் பாதைகளை எங்களுக்கு நலமாய் தோன்றினவைகள் அல்லப்பா. நீர் விரும்பும் பாதைகளை நாங்கள் தெரிந்து கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் தொடர்ந்து வழி நடத்தும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மீண்டும் இந்த நல்ல காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. தெய்வ சமூகத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நேரில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், சபையின் விசுவாச பிள்ளைகள், தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனை மகிமைப்படுத்தி பாடி அவரை உயர்த்துவோம். கர்த்தர் இந்த நாளிலும் பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்வார். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர்.
எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா 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 உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் நம்மை காண்பவர், என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாமே யெகோவாயீரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருப்பவர். எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா 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 அப்பா
யெகோவா ஷாலோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே வெற்றி தருகிறவரே, வெற்றி தருவீர். என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே அதிகாலை அப்பா ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தருகிறவர். சுகம் தரும் தெய்வமே. சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா அதிகாலை அப்பா அம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை ஆமென் ஆமென். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை அப்பா அப்பா உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆராதனைகள், உமக்கு ஒருவருக்கே எங்கள் துதிகள். இந்த காலை நேரத்தில் உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீராக, தயை செய்வீராக, குறித்த நாட்களை நியமிப்பீராக. அப்பா நீ சந்திக்கிற இந்த நாட்களுக்காக அப்பா 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 அதிகாலை அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா 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 உங்களுக்குத்தான். அப்பா 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 உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா இயேசுவே அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. நல்ல கைகளை தட்டி எங்கள் ஆராதனை உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி இயேசுயா, நன்றி இயேசுயா, நன்றி இயேசுயா. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Thank you, Lord. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. தந்தையே தந்தையே சொல்லுவோம். இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசையா, இயேசுவே, ஆவியானவரே. ஆவியானவரே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. worship you Jesus Lord. ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு, ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு அவரே பாத்திரர். பாத்திரரே, He is worthy to be praised. பாத்திரரே, துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். பாத்திரரே, பாத்திரரே பாத்திரரே, நம்முடைய ஆராதனைக்கு அவர் பாத்திரர். பாத்திரரே, பாத்திரரே பாத்திரரே. தந்தையே தந்தையே, தகப்பனே இயேசுவே, இயேசுவே, ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். தந்தையே தந்தையே, ஓ இயேசுவே, இயேசையா, ஆவியானவரே. ஆராதனை
உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஓ பாத்திரரே பாத்திரரே ஆமென். பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 பரிசுத்தரே பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே 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 ஹல்லேலூயா. பாத்திரரே தகுதி இல்லாத எங்களுடைய துதிகளை, அபாத்திரதா எண்ணப்பட வேண்டிய எங்களுடைய ஆராதனைகளை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிற நீர் பாத்திரர், நீர் பரிசுத்தர். ஓ பாத்திரரே 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 கடைசியாய் பாத்திரரே. எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா ஆராதனைகளுக்கும் துதி ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். நீர் ஒருவரே பாத்திரர். நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை அன்றி வேறே யாரும் இந்த உலகத்தில் இல்லை அப்பா. உம்முடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமமே எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். நீரே பாத்திரர். உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர் நீரே பாத்திரர். உன்னதங்களில் உயர்ந்திருக்கிற நீரே பாத்திரர். எங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற நீரே பாத்திரர். எங்கள் மேலே நன்மையை கட்டளையிடுகிற நீரே பாத்திரர். எங்கள் மேல் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற நீரே பாத்திரர். ஓ எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர் பாத்திரர். பரிசுத்தரே 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 நீர் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர். பரிசுத்தர் என்று சொல்லும் போதே ஒரு தெய்வ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. பரலோகத்தில் 24 மணி நேரம் கேட்கக்கூடிய ஒரு சத்தம், அவர் பரிசுத்தர். பரிசுத்தரே. 24 மூப்பர்களும் திரள் கூட்டமான தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் இரவு பகலாக தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நின்று நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே 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 நீர் பரிசுத்தரே 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 நீர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர். எங்களையும் பரிசுத்தமாக்குகிறவர், பரிசுத்தமான பாதையில் எங்களை நடத்துகிறவர், பரிசுத்தமான வாழ்வு வாழ கிருபை தருகிறவர், பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கிற பலத்தை தருகிறவர். இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்தில் நீர் பரிசுத்தர், எங்கள் நடுவிலே நீர் வீற்றிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசும் வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தயவாய் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய மகத்துவமுள்ள நாமத்தில் இந்த அதிகாலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும், திரளாய் நேரலையில் இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நாம் தியானித்து வருகிற வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய வேதத்தையும் சிந்தைகளையும் திருப்புவோம். இந்த நாட்கள் தேவன் நம்மை சந்திக்கிற நாட்களாயிருக்கிறது. தேவனுடைய நிச்சயித்த சந்திப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களில் தேவன் நம்மை சந்தித்தே ஆக வேண்டும். ஒன்று, அவர் நம்மை சந்திக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எப்படியாகிலும் என்ன செய்ய வேண்டும்? அவரை சந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு என்கவுண்டர் நடக்கணும், சந்திப்பு நடக்கணும். அந்த சந்திப்பு பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதை கடந்த 9 நாட்களாக வேதத்திலிருந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவுக்குள் வந்து ஊழியங்களை நிறைவேற்றிவிட்டு எரிகோவை விட்டு புறப்படுகிற அந்த சமயம், அந்த நேரம் வந்தபோது திமேயுவினுடைய மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் அந்த எரிகோவின் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பட்டணத்தினுடைய வாசலின் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன், ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிற போதும் திரள் கூட்டம் அவருக்கு பின் செல்லுகிறதை அவன் கேட்கிறான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மனித நடமாட்டம் இந்த எல்லைகளுக்குள் தென்படுகிறது. அவர் எரிகோவுக்குள் வரும்போதே விசாரிக்க ஆரம்பித்திருப்பான். இப்பொழுது அவர் எரிகோவை விட்டு வெளியே வருகிற சமயம் வருகிறது, புறப்படுகிற நேரம். வசனம் சொல்லுகிறது, எரிகோவை விட்டு புறப்படுகிற போது. அப்போ அது ஒரு நேரத்தை குறிக்கிறது, ஒரு டைம். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். பட்டணத்துக்குள் போகும்போது அவனுக்கு யார் என்று அது தெரியாது. பட்டணத்தை விட்டு வரும்போது அதற்குள்ளாக யார் நம்முடைய பட்டணத்துக்கு வந்திருக்கிறார், நிறைய பேர் கூட போகிறாங்களே, நிறைய சத்தம் எனக்கு கேட்குதே, நிறைய பேர் பின்னாடி நடக்கிற சத்தம் கேட்குது, யார் என்பதை கேள்விப்பட்டு அவனுக்கு சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசு.
அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவன் இருதயத்திலே ஒரு முடிவு செய்து விட்டான். இன்றைக்கு எனக்கு ஒரு சந்திப்பு அவருடன் நடந்தே ஆக வேண்டும். ஆமென். இன்றைக்கு எனக்கு ஒரு சந்திப்பு அவரோடு நடந்தே ஆக வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட துவங்குகிறான். திரள் கூட்ட ஜனம் ஏதோ ஒரு வழியிலே உட்கார்ந்து கொண்டு கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை இத்தனை திரள் கூட்ட ஜனத்தை தாண்டி அவருடைய செவிகளில் போய் சேருமா சேராதா என்பதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. இன்றைக்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். புறப்பட்டு போவதற்குள்ளாக அவர் என்னை சந்தித்தாக வேண்டும், நான் அவரை சந்தித்தாக வேண்டும். இந்த 10வது நாள் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலும் ஒரு தீர்மானம், இந்த நாட்களுக்குள் எப்படியாகிலும் நான் அவரை சந்திக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர் என்னை சந்திக்க வேண்டும். எங்களுக்குள் ஒரு சந்திப்பு நிகழ வேண்டும். ஆமென். என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு குடும்பம் தேவனை சந்திக்கிறதோ அது ஒரு வரலாற்று சந்திப்பாக இருக்கும். ஆமென். அது உங்கள் வரலாறை திருத்தி அமைக்கிற சந்திப்பாக இருக்கும். அல்லேலூயா. தேவனை சந்தித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் முன்பிருந்தது போல காணப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. இப்போ கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எப்பொழுதெல்லாம் நம்முடைய குரல் நசுக்கப்படுகிறதோ, தேசத்தில் தேவ பிள்ளைகளுடைய குரல் நசுக்கப்படுகிறதோ, ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்களோ, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷன் இரத்த சாட்சியாய் மரித்தார். அதை அவர்கள் விபத்தாக அதை சித்தரித்து அதை முடித்து வைத்தார்கள். பல மிஷனரிகள், பல ஊழியர்கள், பல ஆலயங்கள் நசுக்கப்படுகிறது. நம்முடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் இது சம்பவிக்கிறதோ நாம் அடங்கி போகக்கூடாது, நாம் இன்னும் ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதட்டுகிறவர்களுடைய சத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அழைக்கிறவருடைய சத்தம் என் செவிகளிலே கேட்கும் வரைக்கும் நான் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அதட்டுகிறவர்களுடைய சத்தத்தை நாம் கவனித்து விட்டால் அழைக்கிறவர்களுடைய சத்தம் என் செவிகளில் எட்டாமலே போய்விடும். அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. பக்கத்தில் பேசணும். அதற்றவர்கள் அதட்டி கொண்டே இருப்பார்கள். பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருப்பான். நம்மளை குறை சொல்கிறவன் குறை சொல்லிகிட்டே இருப்பான். உங்களை பரியாசம் பண்ணுறவன் பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஊர் பாஷையில் சொன்ன போனால் தானாட இருக்கிறவன் அத்துக்கிட்டே இருப்பான். சீத்தை விழிக்கிறவன் சீத்தை விழிச்சிட்டே இருப்பான். அதெல்லாம் நம்ம காதுக்கு ஏற்றாமல் என்னை அழைக்கிற ஒருவருடைய சத்தம் கேட்க போகிற நேரம் இது. ஆமென். என்னை சந்திக்கும்படி ஒரு அழைப்பு அங்கிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இவனுடைய பிரயாசம், இவனுடைய கிரியைகள், இவனுடைய செயல்பாடுகள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, இவ்வளவு அதிகமாக என்னை கூப்பிடுகிறானே, இவ்வளவு பிரயாசப்பட்டு என்னை கூப்பிடுகிறானே, நான் அவனை எப்படியாகிலும் சந்திக்க வேண்டும். ஆமென். ஒரு பக்கம் பர்த்திமேயு ஆண்டவரை சந்திக்கணும்னு விரும்பினது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ஆண்டவருக்கு ஒரு கொதி வந்துருச்சு, ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. இப்படி ஒருத்தர் இருக்கிறானா,
அதட்டுகிறவருடைய சத்தத்தை பொருட்படுத்தாமல் இன்னும் அதிகமாய் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிற ஆமென் ஒருவன் இருப்பானேயானால் நான் அவனை சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஆண்டவருடைய இருதயத்துக்குள் வந்ததனால தான் he stopped. அவர் நின்றார். அவர் நின்றார். அவர் நின்றார். அவர் நின்று சொன்னார், அவனை கூட்டிட்டு வாங்க, நான் அவனை சந்திக்க வேண்டும். நான் அவனை சந்திக்க வேண்டும். இந்த சந்திப்பிலே நடந்த 3 மாற்றங்கள். தேவனுடைய சந்திப்பு இந்த பர்திமை குருடனுக்கு ஏற்பட்டது நிமித்தம் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது நிமித்தம் நடந்த 3 காரியங்கள். 1, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசியுங்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென். ஃபர்ஸ்ட் திங், தேவனுடைய சந்திப்பு அவன் பாரத்தை மாற்றினது. அவன் பாரத்தை மாற்றினது. எத்தனை ஆண்டுகளாய் அந்த வஸ்திரத்தை அவன் போர்த்து கொண்டிருந்தான் என்று நமக்கு தெரியாது. அந்த மேல் வஸ்திரம் அவனுக்கு பாரமாய் எண்ணப்படாதிருந்தால் அந்த வஸ்திரத்தோடையே கூட என்ன செஞ்சிருப்பான்? ஆண்டவரிடத்தில் வந்திருப்பான். அன்றைக்கு ஒரு பலவீனன் என்றால், ஒரு குஷ்டரோகி, ஒரு குருடர்கள், இல்லாவற்றில் ஏதோ வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கென்றே ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு போட்டு அவர்களை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சாக்கு ஆடைகளோ, அந்த அழுக்கு வஸ்திரங்களோ, அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்களோ, ஏதோ ஒரு வகையிலே அந்த வஸ்திரங்கள் அவர்களை அடையாளமிட்டு காட்டும். இவன் ஒரு வியாதியஸ்தன், இவன் ஒரு பலவீனன், இவன் தீண்டத்தகாதவன், இவன் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டியவன் என்பதை அவர்களுடைய மேல் வஸ்திரம் அடையாளப்படுத்தும். இது அவனுக்கு பல நாட்களாய் பாரமாயிருந்தது. எப்போ ஆண்டவருடைய சந்திப்புக்கான கிரீன் சிக்னல் கிடைத்ததோ அந்த நிமிஷமே அந்த பாரம் அவனை விட்டு நீங்கினது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு நம்முடைய பாரத்தை மாற்றும். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய சந்திப்பு நம்முடைய பாரத்தை மாற்றும். ஆனால் சில பேர், நான் ஃப்ளைட்டில் ஏறினாலும் என் பெட்டியை என் தலை மேலே வச்சு தான் இருப்பேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. என்னை சுமக்கிற அந்த விமானம் என்னுடைய பாரத்தையும் சுமக்கும். இல்லை, நான் அதை சுமந்துக்கிறேன். முதல்ல அவன் செஞ்சது, இனிமே இந்த பாரம் எனக்கு தேவைய, இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என் வாழ்க்கையை வெயிட்டாக்குது. என் கண்ணு தெரியல, ஒரு பக்கம் அது கஷ்டமாக இருந்தாலும் இவனுக்கு கண்ணு தெரியலங்கிறத எல்லாருக்கும் அடையாளப்படுத்தி சொல்வதற்காக அவன் மேல் இருக்கிற ஒரு மேல் வஸ்திரம் அவனை பாரப்படுத்தி கொண்டே இருந்தது. சில பேருக்கு வியாதி ஒரு பெரிய பாரமாக இருக்காது, ஆனால் அவங்களுக்கு அந்த வியாதி இருக்குதுன்னு டெய்லி சொல்லி காட்டுறது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? பாரமாக இருக்கும். அப்போ தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழும் போது முதலாவது அவனுடைய பாரத்தை மாற்றுகிறது. மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு வந்தான். தேவ சமூகத்தில் வரும்போது உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர் சமூகத்தில் வர வேண்டும். இதெல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு
இது எல்லாத்தையும் இருதயத்தில் டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஆமீன், இது எல்லாத்தையும் மூளைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு ஆமேன் தந்தையே அப்படின்லாம் சொன்னால் ஒரு விந்தையும் நடக்காது. ஆமேன், அல்லேலூயா. ஒரு அதிசயம் நடக்காது. ஏன்னா உள்ள ஆண்டவர் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும் என்று விரும்பினால் உள்ள இடம் இல்லை. உள்ள என்ன இருக்குது? பாரங்கள், விசாரங்கள், வியாகுலங்கள், கவலைகள், வேதனைகள். தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்த அடுத்த செகண்ட் அவர் என்னை அழைக்கிறார். எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. நான் கூப்பிட்ட சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்துட்டாரு. எனக்காக நின்று கொண்டிருக்கிறார். எனக்கான அப்பாயிண்டட் டைம் ஹஸ் கம். எனக்கான குறித்த நேரம் வந்துவிட்டது. இனி நான் இந்த பாரத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய பாரத்தை மாற்றுமேயானால், பர்த்திமேயுடைய பாரத்தை மாற்றுமேயானால், இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்களுடைய பாரத்தை அவருடைய சந்திப்பு மாற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். பாரத்தை மாற்றினது, பாரத்தை மாற்றினது. இரண்டாவது தேவனுடைய சந்திப்பு மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்தான். ஆமென். அப்போ ஒன்று பாரம் நீங்கினது, பாரத்தை மாற்றினது. இரண்டாவது பார்வை வந்தது, பார்வை வந்தது. அதுவரைக்கும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தான். எல்லா நன்மையான காரியங்களையும் கேட்டுக்கொண்டே இருந்தான். எல்லா ஆசீர்வாதங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்த பிறகுதான் அவன் கேட்டவைகளையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். நாம் கடந்த 10 ஆண்டுகளாய், 15 ஆண்டுகளாய், 20 ஆண்டுகளாய், 25 ஆண்டுகளாய் பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது என்று சொல்லி பெருமழை நிறைச்சல் என்னதான் செய்து கொண்டிருக்கிறோம்? கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். என்றைக்கு தேவனுடைய சந்திப்பு நடக்கிறதோ அன்றைக்கு தான் அதை பார்க்க முடியும். அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய சந்திப்பு ஒன்று நம்முடைய பாரத்தை மாற்றுகிறது. இரண்டாவது நம்முடைய பார்வையை, நமக்கு பார்வையை தருகிறது. பார்வை வந்தது. பாரம் நீங்கினது, பார்வை வந்தது. பார்வை வந்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, வழியருகே இருக்கிறவருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான். வழியருகே விதைக்கப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படிதான்? கேட்கலாம், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உயர்த்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், விடுதலையை தருகிறவர் என்றெல்லாம் நம்முடைய செவிகள் கேட்க, ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேட்கலாம். ஆனால் நமக்கும் அவருக்குமான ஒரு தனிப்பட்ட சந்திப்பு நிகழாதது வரைக்கும் நமக்கு பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஊழியம் செய்தா இப்படி ஆண்டவர் உயர்த்துவார், அப்படி ஆண்டவர் உயர்த்துவார், இன்னாரை உயர்த்தி இருக்கிறார், அன்னாரை உயர்த்தி இருக்கிறார், இவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, ஆயிரங்களாய் லட்சங்களாய் பெருகி இருக்கிறது. இதெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். என்னைக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும்னா, எனக்கும் அவருக்குமான ஒரு தனிப்பட்ட சந்திப்பு நிகழும்போது நான் கேட்டது எல்லாத்தையும் என் கண்ணு பார்க்கும்படி என் பார்வையை தருவார். பார்வை வரும். அல்லேலூயா. அப்போ பாரம் நீங்கினது, பார்வை வந்தது, பார்வை வந்தது. உடனே அவன் பார்வையடைந்தான். சந்திப்பு நிகழ்ந்து சரிப்பா அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படி அல்ல, உடனே
அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், எப்பொழுது எந்த நிமிடத்திலே எந்த வினாடியிலே அவனை சந்தித்தாரோ அந்த இமை பொழுதிலே அவனுடைய இமைகள் திறந்தது, பார்வையடைந்தான். ஆமென். பார்வையடையணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேட்குற காலம் எல்லாம் போகட்டும், பார்க்கிற காலம் வரட்டும். ஹல்லேலூயா. பார்க்கிற காலம் வரட்டும். எலியா பெருமழை நிறைச்சலை கேட்டான். வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ போய் சமுத்திர முகமாய் பார். எனக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்குது, நீ போய் பார். அப்போ நம்முடைய திருச்சபைக்கும் சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த அபண்டன்ஸ், அந்த பெருமழை நிறைச்சல் நம்ம காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது எப்போ நம்மளால் பார்க்க முடியும்னா, சபை ஆண்டவரோடு ஒரு நெருங்கின சந்திப்புக்குள்ளாக, தெய்வ மனிதர்களாகிய எங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு நெருக்கமான ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, தெய்வ சபைக்கும் ஆண்டவருக்குமான ஒரு சந்திப்பு, தேவன் நம்முடைய சபையை சந்திக்கிற அந்த செகண்ட். ஆமென். அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. 52 வருஷம் கட்டி முடிக்கப்படாத எருசலேமின் அலங்கத்தை 52 நாளில் கட்டி முடித்தார். ஆமென். அவருக்கு வருஷம் ஒரு பொருட்டல்ல, அவருக்கு நாட்கள் ஒரு பொருட்டே அல்ல. 38 வருஷம் செய்ய முடியாததை, நடக்காததை 38 நாளில் அவரால் செய்ய முடியும். ஆனால் சந்திப்பு நடக்கணும். என்ன நடக்கணும்? சந்திப்பு. அப்போ ஒன்று, பாரத்தை நீக்கிது, பாரம் நீங்கினது, பார்வை வந்தது. மூன்றாவது, கடைசியாக அதே 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பாதை மாறினது, பாதை மாறினது. வழியருகே உட்கார்ந்து வருகிற போகிற மனிதர்களிடத்திலே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் இப்பொழுது அவனுடைய பாதை மாறுகிறது, அவனுடைய வழி மாறுகிறது. எரிகோவின் பாதையிலே அமர்ந்திருந்தவன் இப்போ ஆண்டவருக்கு பின் செல்லுகிறான். சபிக்கப்பட்ட பாதையில் இருந்தவன், எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட பட்டணம். யோசுவாவின் நாட்களில் கர்த்தர் சொன்னார், இந்த எரிகோவை மீண்டும் கட்டி எழுப்புகிறவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். எரிகோ சாபத்தீடானது. எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி ஒரு மனிதன் பயணப்பட்ட போது அவன் வாழ்க்கையில் வந்த அனுபவங்களை வேதம் பட்டியலிட்டிருக்கிறது. எரிகோ சாபத்தீடானது. இதுவரைக்கும் அவனுடைய பாதை எரிகோவின் வீதிகளில் இருந்தது. அவனுடைய பாதைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் அந்த பாதைகளிலே இருந்து கொண்டு கையேந்தி கொண்டிருக்கிறான். தேவன் நம்முடைய கைகளை ஏந்துகிற கைகளாய் அல்லாமல் கொடுக்கிற கைகளாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் மட்டும்தான் இந்த கை இப்படி ஏந்தி நிற்கணும். மனுஷனுக்கு முன்பாக இந்த கை எப்பொழுதும் கொடுக்கிற கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவனுடைய பாதையை மாற்றுகிற சந்திப்பு நடக்கிறது. அவனுடைய பாரம் மாறுகிறது, அவனுடைய பாரம் நீங்குகிறது, அவனுடைய பார்வை திரும்புகிறது, அவனுடைய பாதையை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இப்போ அவனை தேடினாலும் அவன் எரிகோவின் வீதிகளில் அவன் இல்லை. எரிகோவின் வீதிகளில் அவன் இல்லை. இயேசுவின் பின்னால் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு பின் செல்லுகிறவனாய் அவனுடைய பாதை மாறுகிறது. ஒரு சந்திப்பு போதும், ஒரு சந்திப்பு போதும். 27 வயதில் ஒரு சந்திப்பு பாதையை மாற்றினது, பாதையை மாற்றினது. உலகத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிற சந்திப்பு, போய்கொண்டிருந்த பாதை. இங்கே இருக்கிற நிறைய பேர் இடத்துல நீங்கள் கேட்கலாம், இங்கே இருக்கிற வாலிப சகோதரத்தில் ஒவ்வொருத்தருடைய கேட்கலாம். ஒற்றை சந்திப்பு, ஒரு சந்திப்பு.
ஏதோ ஒரு பாயிண்டில், ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை சந்தித்திருப்பார். அந்த சந்திப்பு நீங்கள் திரும்பி பார்த்தா நாம் கடந்து வந்த பாதை முழுவதையும் மாற்றி நேர் எதிர் திசையிலே பயணித்து கொண்டிருப்போம். ஆமென். இதுவரைக்கும் நடந்த பாதைகளில் எதிலேயுமே நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம பாதை மாறி இருக்கோம். ஏன்னா அவருடைய சந்திப்பு பாதையை மாற்றும். ஆமென். 1 பாரம் நீங்கும், 2 பார்வை வந்தது, 3 பாதை மாறினது. 1:3 ஒரு சந்திப்பு 3 ஆசீர்வாதம். ஒரு சந்திப்பு 3 ஆசீர்வாதம். சில நேரத்தில் 3 தடவை சந்தித்ததுக்கப்புறமும் வைத்தியர் சொல்லுவார் 3 தடவை மருந்து எடுக்கணும். எப்படி? முதல்ல கடும் பத்தியம், அடுத்த 1 வாரம் கொஞ்சம் லேஸ் பத்தியம், அதுக்கப்புறம் 3வது அடுத்தது. இப்படி 3 முறை சந்தித்தாலும் ஒரு மாற்றமும் வராது. நான் என்ன சொல்கிறேன், நல்ல முறையில் ஒரு முறை அவரை சந்தித்து பாருங்கள். ஆமென். அதற்றுகளுடைய சத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் அழைக்கிற சத்தத்தை கேட்பதற்காக இன்னும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டு கொண்டே இருப்போம். அவருக்கே ஒரு ஆசை வரும், அவர் நிற்பார். கொஞ்ச நேரமாக கூப்பிட்றானே, நான் அவனை என்ன செய்யணும்? பார்க்கணும், நான் அவனை சந்திக்கணும், அந்த குடும்பத்தை சந்திக்கணும். இத்தனை பிரச்சனை வந்தும், போராட்டம் வந்தும், இழப்பு வந்தும், நஷ்டம் வந்தும், தோல்வி வந்தும், கவலைகள் வந்தும், நெருக்கங்கள் வந்தும், அவமானங்கள் வந்தும் இன்னும் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களே, நான் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி ஒரு நாள் நிற்பார் பாருங்க. அவர் நின்றுட்டார்னா இந்த உலகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரம் நீங்கினது, பார்வை வந்தது, பாதை மாறினது. ஒரு சந்திப்பு, தேவனுடைய சந்திப்பு. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு மகத்துவமானது. ஆமென். இவ்வளவு ஆமென் ஆச்சரியமான காரியங்கள் அந்த சந்திப்பிலே இருக்கிறது நமக்கு தெரிந்திருந்தால் நாம் அவர் சந்திப்புக்காக காத்திருப்போம். அவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு வந்திருக்கும். அந்த விருப்பத்தை இந்த நாட்களிலே தேவன் நமக்குள் தருவதற்காகத்தான் வேதத்திலிருந்து மகத்துவங்களை, சத்தியங்களை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஒரு சந்திப்பு போதும் சகோதரா, ஒரு சந்திப்பு போதும். அந்த ஒரு சந்திப்பும் அது மகத்துவமாக இருக்கணும். ஆமென். சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் நின்று நம்மளை பார்த்து நம்முடைய காரியங்களை கேட்டறிஞ்சு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகிற சந்திப்பாக இருக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் என் பாரத்தை நீக்குகிற ஒரு சந்திப்பு, என் பார்வையை மாற்றுகிற, என் பார்வையை எனக்கு தருகிற ஒரு சந்திப்பு, என் பாதையை மாற்றுகிற ஒரு சந்திப்பு. எரிகோவின் பாதைகளில் வழியருகே இருந்தவன் இப்போ இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். பாதை மாறுகிறது. அதுவரைக்கும் மேல் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு நான் ஒரு குருடன், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் மற்றவர்களிடத்திலே கையேந்தி வாழுகிறவன் என்பதற்கு அடையாளமாய் ஒரு வஸ்திரம், இவன் அடிமை என்கிறதற்கு அடையாளமாய் அவனுக்கு ஒரு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது போல, இவன் பிச்சைக்காரன், இவன் மற்றவர்களிடத்திலே எதிர்பார்த்து வாழுகிறவன் என்கிறதற்கான ஒரு அடையாளம்தான் அந்த மேல் வஸ்திரம். அது அவனை பாரப்படுத்தினது. அதனால தான் அந்த சந்திப்பு நடந்த அடுத்த செகண்டே, இனி இந்த பாரம் எனக்கு தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, பாரமான
யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையுடன் ஓட கடவோம். சார், பாரத்தோடு ஓட முடியாது சார். சகோதரி, பாரத்தோடு ஓட முடியாது. எல்லாருக்கும் பாரம் இருக்கும். இன்னைக்கு எவனை கேட்டாலும் மன அழுத்தம்னு சொல்கிறான், டிப்ரெஷன் சொல்கிறான். எல்லாருக்கும் டிப்ரெஷன், மன அழுத்தம், பாரம் எல்லாருக்கும். ஆனால் தேவனுடைய சந்திப்பு, தேவனை சந்திப்பதற்கு அந்த பாரத்தோடு நாம் சந்திக்க முடியாது. அதை தூக்கி எறியணும். ஒருவேளை அந்த மேல் வஸ்திரம் அவனிடத்திலே இன்னும் காணப்பட்டால் தேவனை சந்திக்கிற அந்த நிமிடங்கள் இன்னும் காலதாமதமாகலாம். அந்த வஸ்திரத்தை எடுத்து போர்த்தி கொண்டு போய் சேருகிறதுக்குள்ளால் ஒருவேளை ஆண்டவர் போவதற்கும் சூழ்நிலை இருக்கிறது. பாரம் நீங்கும், பார்வை வரும். நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேட்டவன் நசரேனாகிய இயேசுவை பார்க்கிறான். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆசீர்வாதம். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் கேட்டான் சிமியோன். பல ஆண்டுகளாகிவிட்டது. ஒரு நாள் தேவாலயத்திலே வரும்போது அவன் கைகளில் அதை ஏந்துகிறான், அவன் கண்களால் அதை பார்க்கிறான். உமது இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஆண்டுகள் பல கடந்து போயிருக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னது. என்னை கரம் பிடித்த நாளில் அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தது. நான் தேவனுக்கோடு உடன்படிக்கை பண்ணின போது எனக்கு வாக்கு பண்ணினது. என் தலை மேல அவ்வளோ வாக்குத்தத்த குவியல்கள் இருக்கிறது. கேட்கிறேன், இன்னும் வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எல்லா வாக்குத்தத்தங்களை கேட்டு 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 உள்ள ஸ்டாக் வச்சுப்போம். ஒரு நாள் ஒரு சந்திப்பு நடக்கும். அந்த ஒரு சந்திப்பு, அந்த ஒத்த சந்திப்பு மொத்த வாக்குத்தத்தத்தையும் காணும்படி செய்யும். ஒன் என்கவுண்டர், ஒரு சந்திப்பு. கேட்டான், யார் வருகிறார்? நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார். கேட்டதை ஒரு சந்திப்பு பார்க்க வைக்க முடியும் என்றால், இத்தனை ஆண்டு காலம் தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்க துவங்கின நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்முடைய செவிகள் கேட்க ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய கண்கள் காணும்படி தேவன் நம்முடைய பார்வையை திரும்ப தருவார். ஒரு சந்திப்பதை செய்யும். நாம் அதை காண்போம், நாம் அதை காண்போம். நீங்கள் காண்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே அதை காணும். ஒரு சந்திப்பு பாதையை மாற்றும். பாதை மாறும், பாதை மாறும். நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீஷுக்கு போகிறான். நடுக்கடலில் ஒரு சந்திப்பு. ஆண்டவர் எப்படி வேண்டுமென்றாலும் சந்திக்கலாம். ஒரு பெரும் காற்றை வரவிட்டார், ஒரு பெரும் காற்றை வரவிட்டார். நடுக்கடலில் நடுஜாமத்தில் ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. அவன் பாதையை மாற்றினது, அவன் பாதையை மாற்றினது. இந்த காலை நேரத்திலே தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சந்திப்புகளை குறித்து தியானிக்க தேவன் எங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வேதத்துக்குள் மறைந்திருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிற மேலான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்துகிறதின் நோக்கம்
இது எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு நீங்காத தீராத ஆசையை எங்களுக்குள்ளால எழுப்பி நாங்கள் எப்படியாகிலும் இந்த சந்திப்புக்குள் நாங்கள் வந்துவிட வேண்டும் என்கிற ஏக்கமும் விருப்பமும் விடாமுயற்சியும் எங்களுக்குள் வர வேண்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே வாய்ப்புகளை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூடி வந்த ஒவ்வொரு ஜனத்தை ஆசீர்வதியும். காலை ஆராதனை எங்களுக்கு மகிமையானதாய் மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் செய்ய போகிறீர். அந்த பெரிய காரியங்கள் செய்யப்படுவதற்கு தடையாய் இயற்கை இருக்கக்கூடாது, எந்த சூழ்நிலைகளும் இருக்கக்கூடாது. நாங்கள் மகத்துவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். பலப்படுத்தி நிறுத்துவீராக. சரீரத்துக்கு நல்ல பலத்தையும் ஆண்டவரே எங்கள் சத்தம் வெளியே வருவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் நீர் தொடர்ந்து வழி நடத்தும். நேரலையில் இணைந்து எங்களோடு கூட ஆராதித்த தெய்வ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், எங்களை நேசிக்கிற இந்த ஊழியத்தை நேசிக்கிற பல பட்டணங்களிலும் தேசங்களிலும் இருந்து எங்களோடு கூட இணைந்த தெய்வ மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாரம் நீங்கட்டும், பார்வை வரட்டும், பாதை மாறட்டும், ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாகட்டும். இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.